கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையானது தற்பொழுது பெய்து வருகிறது. காந்திபுரம், கவுண்டம்பாளையம், துடியலூர், வடவள்ளி, ஆர்எஸ்புரம், டிவிஎஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. தொண்டாமுத்தூர், பேரூர், மதுக்கரை போன்ற புறநகர் பகுதிகளிலும் தொடர் கனமழையானது பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். வணக்கம் சிந்திஜா. கடந்த 1.5 மாதங்கள காலமாக கோவையில் நிலவி வரும் கடும் வெப்பத்தின் இடையே தற்பொழுது பல்வேறு பகுதிகளில் திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாகினர். இருப்பினும் இந்த திடீர் மழையால் வெப்பத்தை தணிந்தாலும் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். சாய்பாபா காலனி, சிவானந்தா காலனி, ஆர்எஸ்புரம், கவுண்டம்பாளையம், வேளாண்டிபாளையம், இடையார்பாளையம், காந்திபுரம், பங்கனூர் உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை வீசியது. இதனைத் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பலத்த காற்றின் காரணமாக ஆங்காங்கே மரக்கிளைகள் முறிந்தும் நிலையில் உள்ளது. மேலும் தாழ்வான சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். சில இடங்களில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றதாக காண முடிந்தது. இந்த திடீர் மழையால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. இருப்பினும் நீண்ட நாட்களாக வெப்பத்தில் அவதிப்பட்டு வந்த கோவை மக்கள் இந்த கனமழையால் பெரும் நிம்மதி அடைந்தனர். அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ள நிலையில் தற்பொழுது பெய்த இந்த மழை குளிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சிந்திஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.